என்னுடைய எண்ணங்களில் எதெல்லாம் நேர்மறையானவை எதெல்லாம் எதிர்மறையானவைன்னு கண்காணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அந்த கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இதுக்கான ஆன்சரை வந்து த சீக்ரெட் மூவியில் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் எதிர்மறையை யோசிப்பீங்க, எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் வந்து நேர்மறை யோசிப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிக்சர் கூட இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்வுகளோட ஒத்தது தான். அப்போது நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும்போது நீங்கள் வந்து சரியான விஷயங்களை யோசிப்பீங்க, எப்பெல்லாம் எதிர்மறை விஷயங்களை யோசிப்பீங்கன்றது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, அதாவது ஹாப்பியாக இருக்கும்போது உங்களுக்கு வர எண்ணங்கள் வந்து என்றைக்குமே எதிர்மறையானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அப்போ சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களுக்கு வந்து தேவையில்லாத தாட்ஸ் வராது, ஒரு தைரியம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நேர்மறையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த உணர்வு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் வந்து எதிர்மறையாக யோசிக்காது. அதே வந்து ஒருவேளை நீங்கள் கோவமாக இருக்கீங்க, ஒருத்தர் திட்டுறீங்க, இல்லை வந்து ஒருத்தர் கூட ஆர்கியூ பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிக்காத வேலை ஏதாவது செய்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் எண்ணங்கள் வந்து இது ஏன் நான் பண்ணணும், இது எனக்கு சரியானது தானா, இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற மாதிரி எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிப்ரெஸ்டு தாட்ஸாவோ, இல்லை வந்து இது நடக்காமல் போயிட்டு என்ன ஆகுன்ற மாதிரி ஒரு எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிறது வந்து உங்களோட உணர்வுகள் தப்பாக இருக்கும்போது, அதாவது சந்தோஷம், ஒரு கிராட்டிடியூட், அந்த எண்ணங்கள் இல்லாமல், அந்த உணர்வுகள் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த உணர்வுகள் இருந்தாலும், அதாவது கோபமாக இருக்கலாம், ஒரு வருத்தமாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஆர்கியூ பண்ணுறதா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா உணர்வுகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்குது. ஸோ இதை தான் வந்து அந்த பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் மானிட்டர் பண்ண முடியுமான்னு கேட்டால், ஓவராலாக ஒவ்வொரு நாளில் நான் என்னென்ன தாட்ஸ் நான் வச்சுருக்கேன், எப்படியெல்லாம் யோசிக்கிறேன்னு சொல்லி மானிட்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதை நீங்கள் எழுதிட்டு இருக்க முடியாது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா, உங்களுக்கு பிடிக்காத வேலைகள் இருந்ததுன்னா அதை நிறுத்த பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத செயல், ஒருத்தர் திட்டுறது பிடிக்காத செயல் தான் யாருக்குமே, ஒருத்தர் கூட சண்டை போடுறது பிடிக்காத செயல் தான். அந்த மாதிரி தருணங்கள் வரும்போது அதிலிருந்து வெளியே போக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எதிர்மறையான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த செயலை செய்யாமல் இருக்கிறதே உங்களுக்கு அந்த எண்ணங்களை வந்து கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்களை நீங்கள் மானிட்டர் பண்ணுறதை விட உங்கள் உணர்வுகள் சரியானதாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எண்ணங்களை வந்து அவ்வளோ தாட்ஸ் நீங்கள் மானிட்டர் ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ யோசிப்பீங்க, அவ்வளோ தாட்ஸ் நீங்கள் மானிட்டர் பண்ண முடியாது. பட் உணர்வு எப்படி இருக்குது, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கீங்க, ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நாள் போகணும் அப்படின்னா அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யுங்க. கிராட்டிடியூட் எழுதுங்க, நிறையா எழுதும்போது அந்த எண்ணங்கள் எப்பவுமே ரெஃப்ரெஷ்டாக இருக்கும், எப்பவுமே வந்து ஒரு கம்ப்ளைனிங் தேடி போகாது. அப்போ வந்து உங்கள் எண்ணங்கள் எப்போவுமே நேர்மறையாக யோசிக்க தோணும். ஸோ எண்ணங்களை மானிட்டர் பண்ணுறதை விட உங்கள் உணர்வுகள் சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தேவையில்லாத ஒரு விஷயங்கள் ஈடுபடாமல் இருந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு உங்கள் எண்ணங்கள் எப்பவுமே வந்து நேர்மறையாக மட்டுமே இருக்கும். இது நீங்கள் மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது.